என் மருமவ இன்னைக்கு ரொம்ப சுவையான சாப்பாடு செஞ்சிருக்கா. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. எம் 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 எம். அச்சச்சோ, இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கே. சரி, சின்னதுரைட்ட சொல்லி உப்பு டப்பாவை எடுத்துட்டு வர சொல்லுவோம். எப்பா சின்னதுரை. என்னம்மா? அடுப்படியில உப்பு டப்பா இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா, இருங்க வாரேன். எமோ எமோ, என்னப்பா? இங்க உப்பு டப்பாவையே காணுமா? ஒரு உப்பு டப்பா எடுக்க தெரியுதா உனக்கு? ஒரு வேலைக்கு லாயக்கு இல்ல. எப்படிதான் ஆபீஸ்ல 10 பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு தெரியல. இதுல டிஎல் வேற. எமோ, அங்க உண்மையாவே உப்பு டப்பா இல்லம்மா. அதான் எனக்கு தான் தெரியுமே, நீ தான் ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லன்னு. அதான் முன்னவே உப்பு டப்பாவை எடுத்துட்டு வந்துட்டே உட்கார்ந்துட்டேன். அத்தை, என்ன? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குத்த. எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரவா? நீ ரெஸ்ட் எடுக்க ஒய்யாரமா போயிட்டனா வீட்ல இருக்கிற வேலையை யார் செய்யறது? அப்போ என்ன செய்ய சொல்றியா நீ? எத்தே, அப்படிலாம் சொல்லல அத்தை. ரொம்ப தலைவலியா இருக்கு, அதான் அத்தை. இந்த பொட்டி கடையில 2 ரூபா தைல விக்கும், அதை வாங்கி தலையில பூசிட்டு போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை. என்ன காலையில இருந்து என் மொபைல் போனே போடல? சரி, போன் போட்டு கேட்போம். ஹலோ ஹலோ, என்ன மக்கா காலையில இருந்து போனே காணோம்? ஏமா, எனக்கு இங்க சொரிய கூட நேரம் இல்ல. உன்கிட்ட போன் பேசுறதா எனக்கு வேலையா? ஏன் மக்கா இப்படி பேசுற? என்னாச்சு? தலை வலி அப்படி பிச்சுக்குதுமா. தலையே அறுத்த வீசிதான் போல இருக்கு. அச்சச்சோ, என் மொபைலுக்கு தலைவலியா? தைலம் தேய்ச்சியாமா? தைலம் எல்லாம் தேய்ச்சிட்டேம்மா, தலைவலி போகவே மாட்டேங்குது. ஆமா, அந்த மாமியார் கல்வியை உட்காந்து வரிசையா வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா உன்கிட்ட. உனக்கு தான் எந்த வேலையும் கொடுக்கலன்னா அவளுக்கு தான் தூக்கம் வராதே. ஆமாமா, அந்த மாமியார் கிழவி மண்டைய போட்டாதான் உனக்கு விரிவு காலம் பிறக்கும். 2 நாள் கேட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வழிய பாரு. அத்தை, அப்போ நீங்க எப்போ மண்டைய போடுவீங்க? ச்சே, இப்ப கடைக்கு வேற போகணும். இந்த கடையில சில்லறையை கேட்டா தரவும் மாட்டாங்க. இந்த 500 ரூபாவை சில்லறை மாத்தணுமே. சரி, இந்த சின்னதோட வரட்டும், அவன்கிட்ட இருக்கான்னு கேட்டு பாப்போம். ராணியக்கா இருடி வாரே. அப்படியே மூக்கு வெறுத்துட்டு வந்துருவாங்க. அச்சோ 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 மச்சோ மச்சோ, காசு இங்க கிடக்குதே, இது யாரோடது? ஹை, நம்ம இந்த பக்கமா வந்ததுக்கு நமக்கு 500 ரூபாய் லாபம். அப்படியே எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். அப்பா, கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க. இங்க தானே காசு வச்சிருப்போனே, அதுக்குள்ளே காணோம். இந்த சின்ன பொண்ணு எடுத்துப்பாளோ? அடி சின்ன பொண்ணு. என்னங்க அத்தை? இந்த வீட்ல சரியான திருட்டு கபதிகளா இருக்காங்க. ஏன் அத்தை, என்னாச்சு? இங்க 500 ரூபாய் காசு வச்சிருப்போனே, என்ன பண்ண? அத்தை, நான் இங்க வரவே இல்லையே, நான் பார்க்கல அத்தை. பொய் சொல்லாதடி, பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டே இருக்க. அத்தை, நிஜமாலே எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல அத்தை, நான் பார்க்கல அத்தை. ஏமா, என்னமா? இங்க 500 ரூபாய் வச்சுட்டு 5 நிமிஷம் தாண்டி போனேன், அதுக்குள்ள அந்த 500 ரூபாய் காணோடி. இவதான் எடுத்திருப்பா. ஏமா லூசு, நான் தாமா எடுத்தேன். சுடிதார் ஆர்டர் பண்ணது வந்துச்சுன்னு எடுத்தேன். அதுக்கு ஏமா அண்ணிய போய் திட்டுறீங்க? அவங்க பாருங்க, அழுவுறாங்க பாருங்க. ஏய் போடி, போய் ஆகிற வேலையை பாரு. உடனே நீலக்கண்ணியை மடிச்சு உட்காந்துருப்பா. ஏண்டி, நீ முதல்ல சொல்ல மாட்டியா? சொல்லிட்டு இருக்க மாட்டியா நீ? ஏமா, இங்க இருந்துச்சு, யாரோடதுன்னு தெரியல, அப்புறமா சொல்லி பொண்ணு எடுத்துட்டேன்.